செவ்வாய் மற்றும் சனி தோஷம் நிவர்த்தி செய்யும் அற்புத திருத்தலம். ரோமா மகரிஷி ஜீவசமாதி மீது அமைந்துள்ள முருகன் சன்னதி. வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூந்தலூர் ஜம்பு காரணேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது கும்பகோணம் நாச்சியார் கோவில் பூந்தோட்டம் சாலையில் எரவாஞ்சேரிக்கு அருகில் சாலை ஓரத்திலேயே கூந்தலூர் கோவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் கூந்தலூர் உள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக ஜம்பு காரணேஸ்வரர் அருள் புரிகிறார். அம்மனின் பெயர் ஆனந்தவல்லி. கோவில் தீர்த்தங்களாக சீதா தீர்த்தமும் குமார தீர்த்தமும் உள்ளது. சனி செவ்வாய் சேர்க்கை கிரக பாதிப்புகளுக்கு இத்தலம் ஒரு சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது. இந்த கூந்தலூர் சிவன் கோவில் தேவார வைப்பு தலமாக உள்ளது. திருநாவுக்கரசரின் 6ஆம் திருமுறையில் 70வது பதிகம் 9வது பாடலில் இந்த வைப்பு தலத்தை பற்றி குறிப்பு உள்ளது. பண்டைய காலத்தில் நாவல் மரங்கள் அடர்ந்த இந்த வனத்தில் அமைந்த திருத்தலம் என்பதால் ஆலய இறைவன் ஜம்பு காரணேஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். மேலும் வனத்தில் நரி வழிபட்டதாலும் ஜம்பு காரணேஸ்வரர் என ஈசன் அழைக்கப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. ஜம்பு என்றால் வடமொழியில் நாவல் மற்றும் நரி என்ன பொருள்படும். மேலும் ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள தீர்த்தத்தில் சீதா பிராட்டியார் நீராடிய பொழுது கூந்தலில் சில உதிர்ந்ததால் ஆலயம் அமைந்த சிற்றூர் கூந்தலூர் என அழைக்கப்படுவதாக தல புராணம் கூறுகிறது. மேலும் சீதா தேவியர் நீராடிய தீர்த்தம் அவரது திருநாமம் கொண்டு சீதா தீர்த்தம் என வழங்கப்படுகிறது. அரசலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள கூந்தலூர் ஒரு தேவார வைப்பு தலமாக இருந்தாலும் இத்தலம் கூந்தலூர் முருகன் கோவில் என்றுதான் இப்பகுதி மக்களால் அறியப்படுகிறது. ரோமா மகரிஷி என்பவர் அரசலாற்றின் தென்கரையில் தவம் செய்து கூந்தலூர் ஆலய சிவபெருமான் அருளை பெற்றார். அவ்வாறு அவர் தவம் செய்து வரும் வேளையில் அவரை நாடிய அடியார்களுக்கெல்லாம் வறுமை நீக்கி நல்வாழ்வு பெற தமது அஷ்டாம சித்தியால் தாடி வழியே பொன் வரவழைத்து அனைவருக்கும் அளித்து வந்தார். ஒரு சமயம் சிவபெருமானின் திருவிளையாடல் காரணமாக அவரின் தாடி வழியே பொன் வருவது நின்றுவிட்டது. ரோம மகரிஷி உடனே தனது தாடியை நீக்கிவிட்டு நீராட மறந்து ஈசனை வழிபட திருக்கூந்தலூர் ஆலயம் சென்றடைந்தார். நீராடாமல் சிவனை தரிசிக்க ஆலயம் உள்ளே வந்ததால் விநாயகரும் முருகனும் விரைந்து வந்து அவரை கோயிலுக்குள் உள்ளே வரவிடாமல் தடுத்தனர். ரோம மகரிஷி சித்தரும் மனம் வருந்தி ஆலய கோபுர வாயிலேயே தியானித்திருக்க சிவனும் தன் தரிசனத்தை ஆலயத்திற்கு வெளியே காட்டி புற தூய்மையை விட அக தூய்மையே இன்றியமையாதது என மற்றவர்களுக்கும் உணர்த்தி ரோம மகரிஷிக்கு அருள் புரிந்தார். இதுதான் தல வரலாறு. முருகப்பெருமான் ரோம மகரிஷி முனிவரை தடுக்க வந்ததால் அவரின் சன்னதி கோவிலின் முன்புறம் அமைந்துள்ளது. இத்தல முருகர் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றவர். திருப்புகழில் இத்தல முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. முருகன் ஒரு திருமுகமும் 4 கரங்களும் கொண்டு தனது 2 தேவியருடன் மயிலின் அருகில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். மயிலின் முகம் வலப்பக்கம் உள்ளது. சூரசம்ஹாரத்திற்கு முன்பே முருகனுக்கு உள்ள மயில் இது என்பார். இது தேவ மயில் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. ஒரு எளிமையான நுழைவாயில் மட்டுமே அமைந்துள்ளது. நுழைவாயிலின் மேற்புறம் உள்ள சிறிய மண்டபத்துக்குள் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் ஆகியோர் சுதை வடிவங்களில் காட்சி தருகின்றனர். கருவறையில் இறைவன் ஜம்பு காரணேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் ஆனந்தவல்லி தெற்கு நோக்கியும் அருள் புரிகின்றனர். ஜம்பு காரணேஸ்வரர் நீண்டு உயர்ந்த பானத்துடன் காட்சியளிக்கின்றார். மூலவர் சன்னதியில் துவாரபாலர்களுக்கு முன்புறம் திருநாராயண பெருமாள் அருள் காட்சி தருவது இத்தலத்தின் மேலும் ஒரு அற்புத சிறப்பாகும். கருவறை பிரகாரம் வலம் வரும் பொழுது கோஷ்ட தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பாலசுப்பிரமணியர், மகாலட்சுமி, துர்கை அம்மன் ஆகியோரை காணலாம். சண்டிகேஸ்வரருக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. பல்லவர் கால 16 பட்டை தாராலிங்கத்தை பாலசுப்பிரமணியர் சன்னதி அருகே காணலாம். இந்த தாராலிங்கத்தை வணங்கி வந்தால் 16 வகை செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் பைரவர் மற்றும் சனீஸ்வரன் சன்னதி அமைந்துள்ளன. ஆலயத்தில் உள்ளே நுழைந்ததும் ஈசானிய பாகத்தில் அமைந்துள்ள இந்த முருகனின் சன்னதிக்கு எதிரே ஓரத்தில் சனி பகவானின் சன்னதி அமைந்துள்ளது. முருகப்பெருமானை சனி பகவான் வழிபடுவது போல இருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். குமரகுருபரின் சன்னதி ரோமா மகரிஷியின் ஜீவசமாதி மேல் அமைந்துள்ளது. ஜாதக கட்டத்தில் செவ்வாய்க்கு உரிய இடமான ஈசானிய பாகத்தில்
இவ்வாலயத்தில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருகப்பெருமான் அமர்ந்திருப்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் குபர குருபரரை வழங்கிவிட்டு நன்மை அடையலாம். மேலும் இவ்வாலயத்தில் நவகிரக சந்நிதி இல்லை. நவகிரகங்களில் செவ்வாயும் சனியும் எதிரிகள். ஆலயங்களில் நவகிரக மேடையில் செவ்வாயும் சனியும் எதிரெதிரே இருப்பார்கள். இவ்வாலயத்தில் செவ்வாய் இடத்தில் அதன் அதிபதியான முருகப்பெருமானே வீட்டிருப்பதால் சனி பகவான் அவர் எதிரே இல்லாமல் சற்று ஓரமாக காட்சி தருகின்றார். சனியின் சன்னதியை ஈசானிய பார்வையாக பார்த்து கொண்டிருக்கும் முருகன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஆவார். அதனால் சனி மற்றும் செவ்வாய் கிரக பாதிப்பு உள்ளவர்கள் இத்தலம் வந்து பரிகாரம் செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாம். சனி செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இத்தலத்திற்கு வந்து சனி மற்றும் செவ்வாய்க்கு உரிய வசிரம் சாத்தி எல் மற்றும் துவரை சமர்ப்பித்து வள்ளி தேவன சமேத முருகரையும் மூலவர் ஜம்பு காரணேஸ்வரரையும் வழிபட்டு தகுந்த பலனை பெறலாம். திருமண தடைகள் நீங்கும். தள்ளி போய் கொண்டிருக்கும் திருமணங்கள் விரைவில் நடைபெறும். ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். சனி செவ்வாய் தோஷம் நீக்கும் இந்த அற்புதமான முருகன் சன்னதி உள்ள சிவ ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரிமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. ஓம் சரவண பவா. நன்றி, வணக்கம்.